டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களுடைய நேரடி நியமனத்திற்கான உச்ச வரம்புக்குண்டான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் அரசு தொடக்க உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அனைத்து வகையான ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்கான உச்சபட்ச வயது பொது பிரிவினர்களுக்கு 53 எனவும் இதர பிரிவுகளாக இருந்தால் 58 எனவும் நிர்ணயித்து அரசு ஆணை வழங்கப்பட்டிருக்குங்க. இந்த உச்சபட்ச வயது வரம்பு அரசின் நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அவருடைய அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக பள்ளிக்கல்வி இயக்குனர் கருத்துருவினை கவனமுடன் ஆய்வு செய்து பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு பள்ளிகளில் அனைத்து வகையான ஆசிரியர்களும் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பு மாற்றி அமைக்கப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளதுங்க. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசு நிதியுதவி பெறும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் மற்றும் தொடர்புடைய விதிகளின் கீழ் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்களுக்கு மேற்கொள்ளப்படும் நியமனங்கள் ஓகேங்களா உச்ச வயது வரம்பினை பொது பிரிவினர்களுக்கு 53 இதர பிரிவுகளுக்கு 58 மாற்றப்படும் என்றதை ஒரு அரசாணை மூலமாக நமக்கு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ தனியார் பள்ளிகளிலும் இதுதாங்க இந்த வயது வரம்பு வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ற அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் இதை கொண்டு வரலாம் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து பள்ளிக்கல்வித்துறையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுதுன்றது. ஸோ முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டு 25 முடியப்பட்டது. ஸோ கண்டிப்பாக இன்று இல்லைன்னா நாளை பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லாம் முடித்ததுனால ரிசல்ட்டும் இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு கிடைத்து விடுங்க. ஸோ யூஜிடிஆர்பி ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரிசல்ட் எப்போ வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த 400 டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனத்திற்குண்டான ஒரு இறுதி தீர்ப்பும் இன்று வெளியாக இருக்குங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டத்தில் டிஆர்பி என்னென்ன ஆசிரியர்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.